வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான மலையாள படத்தை பத்தி முழுசா அலச போறோம். அதுதான் லோகா அத்தியாயம் 1 சந்திரா. இந்த படத்தோட வெற்றி, அதுல இருக்கிற நிறைகள் குறைகள்னு எல்லாத்தையும் இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எல்லாரும் பேசுற அந்த நம்பர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஆனா இந்த பிரம்மாண்ட வசூலுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்கு, அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வெற்றியை புரிஞ்சுக்க முதல்ல இந்த சினிமா உலகம் எப்படி உருவாச்சு, அப்புறம் அதில் இருக்கிற புராண கூறுகள், பாராட்டப்பட்ட நடிப்பு, வந்த விமர்சனங்கள், கடைசியா இது ஒரு பெரிய பிரான்ச்சைஸா மாறுமாங்கிற தீர்ப்பு வரைக்கும் நாம பார்க்க போறோம். அப்போ முதல் கேள்விக்கே வருவோம். இந்த லோகா அப்படின்னா என்ன? ஏன் இது ரிலீஸ் ஆன உடனேயே இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இதோ படத்தோட சில அடிப்படை விவரங்கள். இது கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்புல துல்கர் சல்மானோட தயாரிப்பு நிறுவனம் எடுத்த ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ படம். இந்த காம்பினேஷனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு இல்லையா? கதைய பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புது வகையான சூப்பர் ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சினிமா யூனிவர்ஸுக்கான ஒரு அடித்தளத்தை ரொம்பவே தெளிவா அமைக்குது. படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் பவர் ஆரம்பத்துல இருந்து பட்டைய கலப்புச்சு. பாருங்க, ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே உலக அளவுல 63 கோடி ரூபாயை தாண்டி வசூல் செஞ்சது. இந்த சார்ட் படத்தோட வெற்றியை ரொம்ப தெளிவா காட்டுது. உதாரணத்துக்கு, வளைகுடா நாடுகள்ல வாரத்திலேயே லோகா மத்த படங்களை விட பல மடங்கு அதிகமா வசூல் பண்ணிருக்கு. இதுவே பெரிய விஷயம். சரி, இந்த வசூலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் போதுமா? இல்லையே, அதோட கலைத்திறன், அதோட டெக்னிக்கல் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த விஷயத்துல தான் இந்த படம் நிஜமாவே பாராட்டுகளை அள்ளுது. படத்தோட மையமே இந்த தனித்துவமான ஐடியா தான். நம்மூர் நாட்டுப்புற கதைகளை எடுத்து அது ஒரு மாடர்ன் சூப்பர் ஹீரோ கதைக்களத்துல ரொம்பவே புத்திசாலித்தனமா பொருத்திருக்காங்க. இங்கதான் படத்தோட மேஜிக்கே இருக்கு. பெங்களூரை ஒரு சைபர் பங்கு நகரமா காட்டுறதும், நம்ம ஊர் கடைகளை அதுக்குள்ள கொண்டு வர்றதும் ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. இதுக்கு ஜேக்ஸ் பிஜாயோட இசை, சமன் சாக்கோவோட எடிட்டிங், அப்புறம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மிரட்டலான உலகத்தை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு பிரம்மாண்டமான உலகம் மட்டும் ஒரு படத்தை வெற்றி பெற வச்சிடாது இல்லையா? அதுக்கு உயிர் கொடுக்கறது நடிகர்களோட நடிப்பு தான். அந்த வகையில லோகா எப்படி இருக்குன்னு பாப்போம். கிட்டத்தட்ட எல்லா விமர்சகர்களுமே சொல்ற ஒரு விஷயம் கல்யாணி பிரியதர்ஷனோட நடிப்பு தான். அவங்களோட அந்த தீவிரமான, அதே சமயம் ரொம்ப அடக்கமான நடிப்பு தான் படத்தோட உணர்வுபூர்வமான மையம்னு சொல்றாங்க. துணை நடிகர்களும் சும்மா இல்லைங்க. ஒரு பக்கம் அவங்க காமெடியில கலக்கினா, இன்னொரு பக்கம் வில்லன் உண்மையிலே ஒருவித அச்சத்தை கொடுக்கிறார். ஆனா ரசிகர்களை உண்மையிலேயே சீட் நுனியில உட்கார வச்ச தருணம் எது தெரியுமா? அந்த இடைவேளை காட்சி தான். இது சோஷியல் மீடியால ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. அந்த இடைவேளை காட்சியோட தாக்கத்தை இந்த ஒரு கமெண்ட்ல பார்க்கலாம். தூய த்ரில், அந்த ட்விஸ்ட் எனக்கு புல்லரிக்க வச்சிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் பலரோட அனுபவமா இருந்திருக்கு. மொத்தத்துல இது வெறும் ஒரு படமா இல்லாம ஒரு உண்மையான தியேட்டர் அனுபவத்தை கொடுத்துச்சுங்கிறது தான் ரசிகர்களோட ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு பெரிய படமா இருந்தாலும் அதுல குறைகள் இல்லாம இருக்காது. அந்த வகையில லோகா தடுமாறின சில இடங்களை விமர்சகர்கள் சரியா சுட்டி காட்டியிருக்காங்க. படத்தோட நிறை குறைகளை இப்படி பார்க்கலாம். ஒரு பக்கம் புதுமையான உலக உருவாக்கம், வலுவான நடிப்பு, டெக்னிக்கல் குவாலிட்டின்னு பாராட்டுகள் குவிஞ்சது. ஆனா அதே சமயம் யூகிக்கக்கூடிய கதை, மெதுவான வேகம், அப்புறம் சர்ச்சைக்குரிய வசனம்னு சில குறைகளும் இருந்துச்சு. முக்கியமா சொல்லப்பட்ட குறைகள் கதைக்களத்துல தான். கதை ரொம்ப பழக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ ஃபார்முலால இருக்கிறதாகவும், இரண்டாம் பாதியில வேகம் குறைறதாகவும் விமர்சனங்கள் வந்தது. இதோட பெங்களூரு பெண்களை பத்தி வந்த ஒரு வசனம் பெரிய சர்ச்சையும் உருவாக்குச்சு. ஆனா இந்த சர்ச்சைக்கு படக்குழு உடனடியா பதிலளிச்சது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வெளிப்படையா மன்னிப்பு கேட்டு அந்த வரியை படத்திலிருந்து நீக்க போறதா உறுதியளிச்சாங்க. அப்போ ஒரு பக்கம் மாபெரும் வெற்றி, இன்னொரு பக்கம் சில நியாயமான விமர்சனங்கள். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது லோகா படத்தை பத்தின இறுதி தீர்ப்பு என்ன? முடிவா சொல்லணும்னா, லோகா வெறும் ஒரு படம் கிடையாது. இது மலையாள சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா நிகழ்வு. ஒரு பெரிய பிரான்ச்சைஸுக்கான சரியான தொடக்க புள்ளியா இது அமைஞ்சிருக்கு. இது நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒருவேளை இந்தியாவுடைய அடுத்த பெரிய சினிமா யூனிவர்ஸ்க்கான ப்ளூ பிரிண்ட், அந்த அஸ்திவாரம் இந்த லோகா படமா இருக்குமோ? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.